வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு மயிலு கொடுத்த நகையை கொண்டுகிட்டு கோவிலுக்கு வராரு. அங்க வந்து ஐயர் ஒருத்தர் நிக்கிறாரு. அவர்கிட்ட ஹீரோ போயிட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட சொன்ன மாதிரியே உண்மையான நகையை நான் கொண்டுட்டு வந்துட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்ல, அவரு அந்த நகையை வாங்கி பாக்குறாரு. பார்த்ததும், தம்பி எனக்கு இப்பதான் தம்பி நிம்மதியா இருக்கு. எப்படியும் ஈஸ்வரி அம்மா இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கான ஆதாரம் தான் கிடைக்கல தம்பி. தம்பி இப்பவே நான் போய் ஊர் தலைவர்கள் கிட்ட உண்மையான நகை வந்துட்டுன்னு சொல்லவா? அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க அப்படி சொல்ல வேண்டாம், நான் சொல்ற மாதிரி செய்யுங்களேன். உடனே அவரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒரு பிளான சொல்றாரு. இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கொண்டு போய் பத்திரமா சாமி கிட்ட வைக்கிறாரு. அதே நேரத்துல மயிலு அந்த இடத்துக்கு வந்துடாரு. ஹீரோ மயில பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சகல, அவன் பேப்பர்ல பொண்ணுன்னு எழுதி வச்சாலே சும்மா விடமாட்டான் போல, அந்த மாதிரி ஒருத்தனா இருக்கான் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரி எப்படியோ நம்ம கைக்கு ஒரிஜினல் நகை வந்துருச்சு, அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அத்தைய விடுதலை பண்ணணும், அது மட்டும்தான் நம்மளோட வேலை. மயில சொல்றாரு, சகல, நீங்க கண்டிப்பா இந்நேரம் பிளான் பண்ணிருப்பீங்க. ஹீரோ சொல்றாரு, பிளான் எல்லாமே பண்ணியாச்சு, இனிமே எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் மிச்சம். மயிலும் சரிங்க சகல அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஐயர் இருக்காருல்ல, அவரு சாமிக்கு சாம்பிராணி போடுறதுக்காக போறாரு. அப்போ டக்குன்னு சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாரு. டே எங்கடா இருக்கீங்க எல்லாரும், ஊர் தலைவர் அப்படின்னு எதுக்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட எல்லாரும் அந்த இடத்துல கூட்டமா வந்து கூடுறாங்க. அதே நேரத்துல அந்த வில்லன் எல்லாரும் வராங்க. பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஐயர் சொல்றாரு, இங்க பாரு, தப்பே பண்ணாத என் பக்தி மேல அவ்வளவு பெரிய பழி போட்டு அவளை எங்கடா அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட ஊர் தலைவர் சொல்றாரு, அம்மா இது மாதிரி நகை வந்து அவங்கதான் பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும், ஆனா உங்களோட தங்க நகை இப்படி மாறும்னு நீ எதிர்பார்க்கல, அதனாலதான் அவங்கள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தோம். அப்ப அவரு சொல்றாரு, அவதான் அந்த நகையை எடுத்தா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தப்பே பண்ணாதவ மேல எதுக்கு எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பழி போட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பக்த இங்க வரணும் அப்படின்னு. மறுபடியும் அந்த நகைய செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு அவரு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இத பார்த்ததும் வில்லன் சொல்றாரு அவங்க சித்தி கிட்ட, என்ன சித்தி, புதுசா ஒரு ட்விஸ்டா இருக்கு, ஒருவேளை இது அந்த டிரைவர் பயலோட வேலையா இருக்குமோ? காளியம்மா சொல்றாங்க, மருமகனே அப்படி கூட இருக்கலாம், கண்டிப்பா நம்ம வந்து அந்த நகையை மறுபடியும் செக் பண்ண விடக்கூடாது, அவன் ஏதோ ஒரு வேலைய பண்ணிட்டான் அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, சரிங்க சித்தி அப்படின்னு நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க ஐயா, அதான் ஏற்கனவே அந்த நகை போலி நகை அப்படின்னு நிரூபிச்சாச்சு, அப்புறம் எப்படி அது தங்கமா மாறுமா? இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீங்க தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணாம முதல் மரியாதை எனக்கு செய்யறதுக்கான வேலையை பாருங்க. அப்போ ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அம்மனே வந்து சாமியாடி சொல்லியிருக்காங்க, அந்த நகையை மறுபடியும் செக் பண்ணி பார்க்க வேண்டியது முக்கியம், அதை பண்ணி பார்த்துதான் ஆகணும், நீங்க இதுல தேவையில்லாம தலையிடாதீங்க, நீங்க தான் இது போலி நகை அப்படின்னு சொன்னீங்க, அதனாலதான் நாங்க செக் பண்ணோம், ஆனா இப்ப அது போலி நகை இல்லைன்னு தெரிஞ்சு போகுது, அதை நாங்க செக் பண்ணி தானே ஆகணும். இது கேட்டதும் வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. கண்டிப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஏதோ சதி பண்றாங்க அப்படின்னு. அதுக்கு சித்தி சொல்றாங்க, மவனே இதுக்கு மேல பேசுனா நம்ம எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரும், சோ நம்ம எதுவும் பேசக்கூடாது, இருடா அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, சித்தி ஒருவேளை அது உண்மையான நகையா இருந்தா என்ன பண்றது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையான நகையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா மவனே, நீ அமைதியா இரு. இது கேட்டதும் அவரும் சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு நகை செக் பண்றவர் வராரு. ஊர் தலைவர் அவரை பார்த்து, இங்க பாருங்க, நேத்து ஒரு நகையை செக் பண்ணிட்டு போனீங்கல்ல, அந்த நகை இருக்கு, அதை செக் பண்ணுங்க, போலி நகையா உண்மையான நகையா அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அதான் நேத்தே நான் செக் பண்ணி சொல்லிட்டு போனேனே, அது போலி நகை அப்படின்னு, திரும்ப என்ன தங்க நகையாவா மாறி இருக்க போகுது? அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அம்மன் வந்து சாமியாடி சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்க அப்படி சொல்லிட்டு போனா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா
ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கும். நீங்க தேவையில்லாம பேசாம இந்த நகையை செக் பண்ணி பாருங்க. உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை எடுத்துட்டு உரசி பாக்குறாரு. பார்த்தா அது எல்லாமே உண்மையான தங்கம். இத பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அங்க உள்ளவங்களை பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாமே நேத்து நான் தான் செக் பண்ணேன். இது எல்லாமே போலி நகையா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப மறுபடியும் எப்படி தங்க நகையா மாறுனுச்சு அப்படின்னு எனக்கே தெரியல. இதை கேட்டதும் காளியம்மா சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, அது தங்க நகையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒழுங்கா செக் பண்ணி பாருங்க. ஊர் தலைவர் கேக்குறாரு, இங்க பாருங்க, அதான் செக் பண்ணி பார்த்துதானே சொல்றாரு, என்னமோ நீங்க எடுத்த மாதிரி பேசுறீங்க. இது கேட்டதும் சிவனாண்டிக்கு ஷாக்கு. ஐயோ, இதுக்கு மேல நம்ம ஏதாவது சொன்னா கண்டிப்பா வசமா சிக்கிப்போம் அப்படின்ட்டு அமைதியா இருக்காரு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மவனே அமைதியா இருடா, தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள இடையில போய் நீ சிக்கிக்காதடா. இதை கேட்டது சிவனாண்டியும் சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாங்க. அப்போ சித்தி சொல்றாங்க, எப்படிடா அது தங்கமா மாறுனுச்சு, அது தங்கமா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தி, எனக்கும் அதான் தெரியல. நம்ம வீட்டுல இருந்தது தானே உண்மையான நகை, இது எப்படி மாறுனுச்சு அப்படின்னு. சித்தி சொல்றாங்க, சரி இரு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஊர் தலைவர் சொல்றாங்க, அப்போ இது தங்க நகைதான். தப்பே பண்ணாத ஈஸ்வரி அம்மா மேல நம்ம எல்லாரும் அவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கோம். நம்ம போய் அவங்கள விடுதலை பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சரி வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அதிகாரிகளை போய் பாக்குறாங்க. அப்போ நேரா அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க, அம்மா மேல எந்த தப்புமே இல்ல, அவங்க நகைய மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு தப்பான பழிய நாங்க கொடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாமா, அந்த நகை இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, அது உண்மையான நகை தான், அத போலியான நகை அப்படின்னு அவரு தப்பா பார்த்து சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க ஊர் தலைவர்களை பார்த்து, இப்பயாவது புரியுதா என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஆமாமா, உங்க மேல தப்பே இல்ல, ஆனா நாங்க உங்க மேல அவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்ல வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்படி அந்த நகை வந்துட்டு போலி நகையா தங்க நகையா மாறுனுச்சு, அதற்கு வாய்ப்பே இல்லையே, கண்டிப்பா இந்த டிரைவர் பயலுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா அந்த தங்க நகைய பாக்குறதுக்காக கோவிலுக்கு வராங்க. மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, சகல இதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அத்தை உங்களை வந்துட்டு மன்னிச்சிருவாங்களே, ஏன் சகல சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல அத்தைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ நான் தான் அத்தைய வெளியில கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அத்தை அதுக்கு வேற ஒரு தனிய பிரச்சனை பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் வேண்டியில்லை. மயில சொல்றாரு, சகல உங்களை மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சதுக்கு அத்தை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா வந்துட்டு அவங்கதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, தேவையில்லாம அவங்க தங்கச்சியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நல்லாவே புரியுது, ஆனா என்ன பண்றது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தங்கச்சி தானே முக்கியம், அவங்க தங்கச்சி என்ன சொன்னாலும் நம்புவாங்க, வேற வழி இல்லையே. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, சரிங்க சகலன், கூடிய சீக்கிரம் அந்த சின்னத்தைக்கு முடிவு கட்டணும், அத்தை கிட்ட சின்னத்தை என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும், சரி வாங்க போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு போறாங்க. அங்க ஈஸ்வரி போய் நிக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் ஈஸ்வரிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தயவு செஞ்சு எங்க எல்லாரையுமே மன்னிச்சிருங்க, உங்க மேல அவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோம், நீங்க அப்படி பண்ற ஆளே கிடையாது, பட் உங்க மேல நாங்க இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டோம், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் எனக்கு எதிராக அமைஞ்சு போச்சு, அதுக்காக உங்க எல்லாரு மேலேயும் நான் கோவப்பட முடியுமா, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா கோவில் பூஜை ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.